இந்திய காலமும் மறுபடியாக எனக்கும் கேள்விப்படுத்தினாலே சரியான நான் அவருக்கு நெருங்க சொல்ல போறேன். அவனுக்கு எனக்கு இந்த புத்திக்கு தெரிந்து கொள்ளலாம். ஒரு மனுஷன் எனக்கு என்ன நடந்தது கேள்வி எல்லாரையும் நேசிக்கிறாங்க. அவனுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை பார்க்கணும், செலுத்திக்காம அப்படி சொல்லிட்டோம். ஆண்டவரை நல்ல வழியை பார்க்கிறோம். எனக்கு ஒருத்தர் வழிகாட்ட தேவையில்லை. எந்த வழி தனி வழி அப்பாட்ட கோல்குட்டி வழியில் எல்லாம் எனக்கு வைக்காது. எல்லாம் கேட்டுக்கொண்டு தான் உங்களோட வழி எல்லாம் தெரியும். எவ்வளவு நன்மை செய்திருக்கிற ஆண்டவரை மறந்து நீ உலகத்துக்கு போறாயோ அங்க போது சரியில்லை. இன்னும் சேர்த்துக்கு சபைக்கு ஆண்டவரை தேடு. சபைக்கு வந்த எந்த நேரம் பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணி ஏன் கொள்றீங்க? ஏதோ நான் இந்த உலகத்துல செய்யாத செய்யற மாதிரி பார்த்த ஒரு பக்கம் தாவித பாருங்க, யோசிப்ப பாருங்க. நான் எந்த வாழ்க்கையை பார்த்துக்கப்பா நான் என்ன பண்றேன்? அடே நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். நீ சும்மா அப்பாவுக்கு பயத்துல நடந்து கொண்டு தெரியாத. நான் இந்த வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வதற்கு எனக்கு தெரியும். இந்த கதையில எனக்கு வேண்டாம். ஏன் சண்டை போட எனக்கு இருக்கு. நீங்க ரெண்டு பிள்ளைகள் உங்களுக்கு நீங்க ரெண்டு பேரா இருக்கிறீங்க. சொத்து கனவு தந்தாரு அது உங்களுக்கு தான். அதை நான் சேர்த்து தெரிஞ்சே போறோம். இப்படி நீங்க சண்டை பிடிச்சு நாசம் போடுறது அதில் சேர்த்து சண்டை பிடிக்காமல் சரி. அப்பா இந்த வீட்டில் இருந்தேன்னா உங்களுக்கு இவனை நான் என்ன செய்வேன்? மூர்த்தியை பார்த்தாலே இவனை போட்டு தள்ளவன் போலதான் எனக்கு மரியாதை. நீங்க இந்த சொத்துல எனக்கு தேவை வேண்டிய பங்கில 2 லட்சம் ரூபாய் காசை அக்கௌண்ட்டுக்கு பாத்துக்க. நான் தனியா போய் பிசினஸ் செய்யறதுனால நானே பாத்துக்கிறேன். நீ உலகத்துக்கு போறேன்னா நீ அணுகிடும். பண காரியத்துக்காக நினைக்கிறான். எப்படி போலாம் விசாலமா கை வாழலாம். நான் அனுப்பிவிடுவேன். நமக்கு பாதுகாப்பு நம்ம ஆண்டவர் அவமானங்கள் இன்னும் எப்படி பாதுகாக்கணும் எனக்கு தெரியும். என்ன பாதுகாக்கிற ஒரு பெரிய பணியை எனக்கு பின்னால இருக்கு. அவர்கள் என்ன பாதுகாத்துக் கொள்வார்கள். நீங்க இந்த காசத்தால நான் எங்களை நானே பார்த்துக் கொள்வேன். நீ அப்பா ஐஸ்வர்யா உங்களுக்கு அதை ஆகிய பார்க்காத. அப்பா சொத்தை பிரிக்கிறீங்களா இல்லையா? ஓகே ஓகே நான் இந்த சொத்து தான் எனக்கு சொத்து. ஆனா நீ பட்டுத்தான் திருந்தவங்கலாம் என்னால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த விஷயம் நேரம் ஆண்டவர்கிட்ட பண்றாட முடியும். உனக்கு இஷ்டமான செய். எந்த ஆண்டவர்கிட்ட கை கொண்டு போனா நீ அதோ கருதான். எனக்கு கை கொடுத்து தூக்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் பின்னால இருக்கிறாங்க. நீங்க காசை மட்டும் மாத்தி விடுங்க. நான் இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து எப்படி வாழ்க்கையில முன்னேறதை நீங்க 2 பேரும் பார்க்க முடியும். அந்த கண்ணா நீ பார்க்காத. நீ பார்க்க பிள்ளைகள் என்ன போல ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்காக என்ன மனசு எதிர்பார்க்க வளர்த்து ஆண்டவர்கள் அவங்களோட இந்த அங்காயத்தையும் நெஞ்சாலைக்கு எவ்வளவோ கவலையா இருக்குது. என்ன செய்ய ஆண்டவர்கள் வளர்த்துதான் அவங்க நல்ல புத்தி இருக்குது.
காசு 2 லட்சம் தாங்கல இஷ்டப்படி விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கலாம்னு சொன்னாங்க என்ஜாய் பண்றான் பக்கத்தால போறீங்க எப்படி என்ஜாய் பண்றது அப்படி இருக்கும் இந்த ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் தரமான ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் இருந்தா காலையில எங்கேடா பாட்டு இவ்வளவு நேரம் தான் பார்த்து பண்ணிக்கிறாங்க நேரடியா பிக் பாஸ்க்கு கொண்டு விட்டுருவாங்க அங்க நான் நடிப்பு காரியங்கள் அவ்வளவுதான் நான் பெரிய நடிகை நாட்டுகிறேன் எல்லா பிரச்சனைக்கும் நான் ஆனா எனக்கு ஒரு சிக்கல் நல்ல கேமரா வந்து எனக்கு நல்ல கேமரா வந்து நல்ல சோனி கேமரா வந்து ஒரு மேக்புக் ப்ரோ ஒரு வீடியோ ஒரு 20 காட்டிது ஏன் நடி ஒண்ணு 20 நேரம் என்ன செய்ய போறோம் கலைக்கு வீட்டுக்கு படம் கொடுக்க போறாங்க பெரிய டேரக்டர் அவன் சோர்பிலி மட்டும் நிறைய தெரியுங்க என்ன பார்த்தோன்னே சொன்னார் நடிப்புரிய அத்தனை கலைஞர்கள வழி பற்றி உன்னை வச்சு நான் எடுக்க போற ஷோர்ட் பிலிமுக்கு பிறகு ரேடியோ மாறப்போன்னு சொல்லி சொன்னான் 20 நேரத்துல தான் கேட்கிறான் படம் எடுக்கிறதா எந்த கலையை பற்றி குழந்தை எந்த கலையை பற்றி நல்லா படிக்கணும் அதுக்கு பிறகு எந்த கலையை உங்களுக்கு தானாக எங்களுக்கு கற்பனை சக்தி வளர் ஆமா அதுல கொஞ்சம் நான் சிவாஜி பண்ணி காட்டுறேன் இப்போ அதுபட்ட ஒரு நடிப்பு
ஏதாவது சவாலுக்கு முடிவு வந்து அவனுக்கு நானே இருக்கிறா அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்டால விலகி என்ன லட்சாதிபதி ஆக்குறேன். அதை ஒன்று பார்ப்பாங்க. இது அப்படின்னா இல்லைப்பா. நாளைக்கு ஒரு நல்ல பிளான் நம்ம சரிடா என்ன நல்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே பெரியவங்க சொல்லியிருக்காங்க மங்கள பிஸ்கில இதுல ஆரம்பிக்கும் சரி. ஆனா எனக்கு எனக்கு வந்து ஒரு போது எடுத்தாங்க சரி. என்னடா நான் எனக்கு எங்க போஸ்டல் காணாதுன்னு சொல்லி சொல்றேன். இங்க போடா போயிட்டு போஸ்ட்ல எடுத்துட்டு வா போ போ ரைட் ஓ ரிப்போர்ட் கேட்காம வேணாம் 68 38 அடி நாம போய் கவனம் எல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே நாம வாங்க. சரிடா மச்சி உன்னை நம்பினால் அந்த ஆத்தங்கரை அண்ணன் இருக்கானோ அவனுக்கு சவாலிட்டு வந்தனால் நான் முன்னாடி காட்டுவேன். அப்படி தரமான சம்பவம் பண்ணணும். ஓகே நாளைக்கு பார். நீ அதுக்கு மாதிரி ஒரு பிளான் போவாங்க. நண்பன்டா என்ன நண்பர்கள் இருக்கிறோம் எனக்கு என்ன கவலை. வந்துட்டா வா மச்சான் வா 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 என்ன காரியங்களா முக்கியம் பொறுத்துதான் முக்கியம் உள்ள குடி என்ன செய்யணும்னு சொன்னா போட்டுலையும் எடுக்கலாம் சரி எங்கென்றாலும் எடுக்கலாம். ஆனா 10 மணிக்கு கூட சத்தம் கூட போட்டு எடுத்துருவாங்க. ஏற்கனவே அன்பகம் போலீஸ்ல எழுதப்பட்ட கேஸ். அதான் இன்னைக்கு போகும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங் விடிய விடிய பாட்டு பண்ணி கொண்டே இருக்கிறோம். ஓகே போயிட்டு வாங்கடா. நாளைக்கு சந்திப்போம். ஓகே போத்து நாளைக்கு வந்து தூங்கியணும். என்னால இப்ப நிதானம் தான் கிடக்கு. நான் பழக்க போற பற்றி. ஓகே குட் நைட். குட் நைட். குட் நைட். என்ன போன் அடிக்குது? ஹலோ ஹலோ சுவாமி, நான் பார்த்து சொல்லுவா. உங்களோட வீட்டுக்குள்ள இருக்கீங்க. வீட்டுக்கு கீழே இருக்கிறீங்களோ? ஆமா. ஆறு வீட்டுக்கு கீழே இருக்கா ஆறுன்னு சொல்லுங்க. கதை சொல்லுங்க. ஆறு அடே ராகேஷ் நீயா பத்தி வா 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 அந்த அமர்த்தினாலே நான் உள்ளே வா உள்ளே வா உனக்கா பார்த்து கொண்டிருக்கேன் வா பிரேக்கோ அலேலியா ப்ரோக்ராம் சொல்லுங்கள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்ப நேற்று பக்கம் போயிருக்கீங்க ஒரு இன்னைக்கு வியாழக்கிழமை தெரியும் போயிருக்கீங்க என்ன நடந்தது சொல்லுங்க. எனக்கு தானே கதையா இருக்கும். நல்ல ஆராதனையா இருந்தது. ஆனா உங்க அப்பாவை பார்த்து சரியா கவலைப்பட்ட அழுத. இதை பத்தி கவலைப்பட இங்க பாருங்க இருக்கு இதெல்லாமே நிரந்தரம் இல்லாத ஒன்று. இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போயிட்டு நான் குடிச்சா முடிஞ்சு அறியாத நித்திய ஆந்திரம் இருக்கிறாரு. அதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் கொஞ்ச நாளைக்குள்ள எல்லாமே இல்லாம போயிடும். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்னாலே நிலையானது. தெய்வமே இதெல்லாம் வேண்டாம் அப்பனுக்கு வேண்டாம் சபைக்கு வேண்டாம் தனியா வந்திருக்கிறேன். இப்பவும் தேடி வந்திருக்கிறீங்களா? விட்டுறா சாமி விட்டுறாப்பா. நாமக்கு நல்ல அட்வைஸ் சொல்றா. நீ சொல்றது என்ன அட்வைஸ்? நீங்க தேர்ச்சி விட்டுட்டு நல்லவியா எங்களோட வந்து ஜோயின் பண்ணு. உண்மையான பழகத்தை நான் காட்டுறாங்க. 1000 நாள் இந்த பக்தத்தில் இருக்கிற பார்க்கணும். ஆண்டவர் சமூகமே மேலானது. நான் அதுதான் நாடுவேன். அடுத்த தாவீது இங்க தாவீது முன்னாடி விட்டு நான் நண்பர்கள் சந்தோஷமாக இருக்கிறேன்.
உங்களுக்கு எந்த உதவி பண்ணாலும் எனக்கு எந்த நேரம் ஃபோன் பண்ணுங்க. என்ன உதவி செய்யறதுக்கு ஆயிரம் நினைக்கிறாங்க. நீங்க எப்ப பார்த்துக்கோங்க, போயிட்டு வாங்க. எப்ப வேணாலும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நன்றி, வணக்கம். என்ன மக்கள் அவ்வளவு இவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் என்றா என்னன்னு தெரியாது, வாழ்க்கை என்றா என்னன்னு தெரியாது. ஏன் ஜெயிக்கு வரையில, ஏன் பயன் படிக்கல, ஏன் ஜெயிக்கல, குடிக்கிற பிள்ளையானே பார்த்த உடனே நம்பி எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. உங்க எழுத்தா மனசு புதுசு முடிஞ்சுதான் டிராஃபிக் போர்டு பண்ணிக்கலாம் கோலடி கோலடி போட்டு சொல்லு. அதெல்லாம் பணம் கொடுக்கிறேன்னு சொன்னாலே எங்கேயோ பக்கத்துல இருக்கான் கேட்டோம்மா. இதை மட்டும் செய்யலாம். லொகேஷன் பார்த்தாச்சு. நீயும் ஹீரோயினியும் இத்தாலி போறீங்க. அமெரிக்காவில மச்சா பொருசா போடு ஆப்பிரிக்கா நாட்டுல பிடிக்கிற மாதிரி அங்க அப்படி அவசரம் அங்க அப்படி பெரிய அப்படி எல்லாரும் சுற்றுற மாதிரி செய்யுங்க. சொல்றதுக்கு உலகத்திலே முதல் அதிக செலவு எடுத்த சோழ் வீடுதான் அதுக்கு அப்புறம் முடியுமே. அவன் இப்ப பிசினஸ் பிசினஸுக்கு ஒரு பகுதி, என்ஜாய்மெண்ட்டுக்கு ஒரு பகுதி. இந்த நண்பன் இப்ப வந்தாலே அவன் பிசினஸ்ல காசு இறக்கினான்னு சொன்னா மாசம் மாசம் பணமழையா கொட்டும். வருவான் அவன் எப்பயுமே லேட்டா தான் வருவான். 10 மணிக்கு சொன்னா 2 மணிக்கு வருவான். உட்காரு உட்காரு உட்கார்தான் பார்த்துட்டு முடிக்கிறோம். புத்திசாலி இன்னொரு ஐடியா நாங்கள் அடிக்கடி நாங்கள் உச்சம் வரைக்கும் கொடுப்போம். ஓகேடா, 15 ரூபாய்க்கு நீ பார்த்துக்கொள். குடிக்கிறோம் போத்தில் இல்லையே கம்ப்ளைண்ட் பண்ணி தரப்படாது. ஓகே, யாருக்குமே சொல்லப்படாது. பாக்கி வீட்டுல போன போத்தில் இல்லாம போயிட்டு. ஓகே, அது இந்த பொறுப்பு சொல்லுங்க. எல்லாம் பார்த்தாச்சு. ஸ்டாக் மார்க்கெட்ல இப்ப சரியா புரிஞ்சுது. இந்த நிலத்துல நாம போட்டாதான் இவங்க 1 லட்சம் இந்த பேங்க் இருக்குமா கிடைக்கும். என்ன இப்ப எல்லாம் அறிஞ்சாச்சு. 1 மாதத்துல டவுன் வைக்கணும். அதுக்குதானே நான் உன்னை கூப்பிட்டேன்னா, அதுக்குதான் நான் உன்னை வச்சிருக்கேன். 1 லட்சம் தானே. 1 லட்சம் எப்படி மாத்திரேன் எனக்கு தெரியாம போன காசை மாற்று. ஏய்
காசை கம்பளாக்கி தருவார். ஓகே உங்களோட வந்து சேர்ந்துட்டாங்க. உன்னை எங்க கொண்டு நிப்பாட்டுறது மட்டும் இல்ல. அது எனக்கு தெரியாது. உங்களை நம்பிக்கிறாங்க, நான் சவால் பண்ணிட்டு வரேன். எல்லாம் சாப்பிடுறது. ஓகே ஓகே நீ பெரிய ஒடிசா வந்தா போது மறக்கல திரும்ப அப்பார்ட்மெண்ட் போயிடாது. திரும்ப கிடக்குவோம். அதெல்லாம் தெரிவிக்க வராது. இப்ப நாங்கள் செமோ முடியும் ஒரு மாதத்துல சாதிக்கிறதுக்கு நான் பாட்டு கத்துக்கு போகும். எல்லாரும் போயிட்டாங்க. சரி சரி. ஓ அப்பா கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தாப்பா, கொஞ்சம் அது ரிலாக்ஸா இருக்கும். வெளியில போயிட்டு வருவோம். சில மாணவர்களுக்கு போன் அடிக்க போக்குறாங்க இல்லையே, எல்லாம் திருநண்ட கடையில போனாங்க. எல்லா வாரம் அடிக்கடி போன கொடுக்குறாங்க இல்லை. ஒருத்தர் கேட்டா டிசம்பர்ல இருந்து பயணிக்கிறாங்க, சொற்ல போறாங்க. அவனே காலையில நீங்க அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்லி கொடுத்துருக்கான். அவனே காலையில சொப்பா கேட்ல நாங்க போட்டுட்டு டபுளா ட்ரிபிளா இருக்கலாம் கொடுக்குறாங்க. என்ன பிரச்சனை தெரியல. யார்டா போர் அடிக்கிறது? ஐயோ கூட்டுக்காரங்களோட போர் அடிக்கிறான். என்ன பிரச்சனை தெரியல. ஹலோ வணக்கம் அண்ணே. ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கத்தை கொண்டு சுரக்கத்தில் வை. இப்ப என்ன பிளான்? 3 மாதமா மாதம் கூட இல்லை. இது 3வது மாதம், கடைசி மாதம். என்ன பிளான்? வாடகை காசு வரையில 3 மாத அட்வான்ஸ் போட நீங்கள் தம்பி நான் தெரியுந்தானே பெட்ரோல் கட்டி கட்டோம். அது விசாவோ இல்லையோ அது எங்களுக்கு தெரியாது. இன்னும் 1 மாதம் பாக்கி இருக்கு. அதுவும் கட்டாட்டி தெருநாயகரியில போடுற மாதிரி போட்டுருவேன். மச்சில போடு மாதிரி போட. சரி 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 நான் பார்க்கிறேன். என்ன பார்க்கிறேன்? என்னடா இது? இவ்வளோ காத்திருக்கு பேங்க்ல ஓட்டோமேட்டிக்கா கழிவுன்னு சொல்லி விட்டேன். என்ன நடந்தது? இப்படா பேங்க்ல இருந்து ஒரு சில காசையும் காணுங்க. மைனஸ்ல போய் நிற்குது. தெரியாத பேருக்கெல்லாம் காசு வைக்கிறாங்க. ஹலோ என்னடா ஒருத்தரும் போன் எடுக்கிறாங்க. டேய் வினோ எங்க வண்டி இருக்கிற? டேய் இங்கடா பேங்க்ல ஒரு சில காசையும் காணல. என்னடா வாட்ஸ்அப்ல மெசேஜ் இருக்கா போகவே மாட்டேங்குது. ஒரு டிக் மாட்டேங்கிறது ப்ளாக் பண்ணி போட்டானோ? ஐயோ கடவுளே நான் என்ன செய்வேன்? இன்னொரு சேர்ந்து ஏமாத்தி போட்டு போயிட்டாங்க உங்களோட. ஐயோ விட்டு மாதத்தோட கட்டாட்டிக்கு இந்த தூக்கி வெளியில போட்டுருவான்னு சொல்லி நடத்தெருவில் போட்டு நான் என்ன செய்கிறது? யார்கிட்ட போவேன்? என்னத்தை செய்ய? கடவுளே என்னத்தை செய்ய? அடே சதீஷ் ஏதாவது உதவி செய்ய வேண்டும் சொன்னா போன் அடிக்கிறது சொன்னவன் அவனுக்கு அடிச்சு பார்ப்போம். அவனை எனக்கு ஆலோசனை சொல்லவே அவனை அசிங்கப்பட்டு அனுப்பினான். இப்போ போனஸா தூக்குவானது இல்லையே. இருக்கும் அவனையே ஆக்கி கேட்டு பார்ப்போம். உதவி செய்யலாம். ஹலோ ரதீஷ், நான் பார்ட்டி அழைக்கிறேன். சொல்லுங்க ரதீஷ், பார்க்கலாம் கிட்டதான் இருக்கேன். வாங்க ரதீஷ் வாங்க.
கொண்டு வந்த காசு எல்லாம் அந்த விஷயத்தில் போடுறோம், இந்த விஷயத்தில் போடுறோம், பணம் காசு வாங்கிட்டு இப்போ போன் அடிக்க ஒருத்தர் கொடுக்குறாங்க இல்லையா? பேங்க் ஓபன் பண்ணா இங்க ஒரு சில காசே காணுது. எல்லாருக்கும் பாஸ்வேர்ட் நான் எல்லாருக்கும் தெரியாதமா போடுறேன். நான் சொல்லுறேன் இதெல்லாம் அர்த்தமான காரியம் துணியான ஆசைகள் இதுக்காக நீங்க கலப்பன போலாம் வாங்கி வாங்க. ஆனா நம்ம காசை தொட்டு போறது அவர் கவலை இல்லை. ஆனா இந்த மாநிலங்களுக்கு போய் தான் எடுக்கலாம் அவருக்கு. அதுதான் நான் என்னத்தை செய்ய அப்பாட்ட நான் எந்த ஊதியம் வைத்து கொண்டு திரும்பி போகிறேன். அது மட்டும் நான் நினைத்து பார்க்கிறான். அது சில உதவி செய்யணும். எங்கேயாவது ஒரு வேலை இருந்தா சொல்லுவேன். நான் எந்த மாதம் வீட்டுக்கு திறந்து போடுவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு இருக்கு அவங்க தமிழ் கஷ்டம் அப்பா எந்த வேலையினாலும் பரவாயில்லை, நான் போறேன். எனக்கு எந்த ஒரு உதவியை செய்யும். மறுபடியும் சொல்றேன், எப்படிதான் போனாலும் அவர்களுக்காக எதிர்பார்க்க அது மட்டும் வேண்டாம் அப்படின்னா எந்த ஊதியம் வைத்து கொண்டு அப்பாவுக்கு போறேன். நான் அவ்வளோ கலந்து போட்டு வந்துட்டேன். ஆனால் அதுக்கு அவங்க ஓட்டில் முடிக்கிற தைரியம் எனக்கு இல்லை. நீங்க அந்த வேலைக்கு அண்ணன் தம்பி கடவுளை நீங்க எங்க போயிட்ட? அவசரமா போயிருக்கோம். கூட்டமாக இருக்குது. வணக்கம் அண்ணன். ரவி வந்து வேலை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நீங்க வேலை செய்யறீங்களா? இல்லையே இதுக்குள்ள தெரிஞ்சதுலாம் என்ன வேலைகளாலும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறேன். தம்பி இங்க வேலை செய்கிறார்களுக்கு முடியும். இங்க வந்து நீங்க நல்லா வேலை செய்யறா உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்கு. சமைச்சு அவங்க எல்லாம் செஃப்லாம் இருக்காங்க. இங்க சமைச்சாங்க வேற 2 பேர் ஒரு இடத்துல பெரிய செஃப்லா இருக்காங்க. சரி, ஓகே. நல்லா வேலை செய்தா நல்ல வாழ்க்கை இருக்கு. நீங்க வந்துருக்கீங்க ஒரு வேலையை வேலையை நான் தரேன். வேலை தருவேன். நீங்க முதல் வேலையை செய்யணும். உங்களுக்கு தேவைப்படுறதுக்கு சம்பளம் சுத்தமாக செய்யணும். வேலையை முதல் செய்யணும். அதுக்கு வில்லேஜ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு நான் வீட்டுல ஒரு கோப்பை கூட கலவினது இல்லையே. இந்த கோப்பைய சாப்பிட்ட கோப்பையை தூக்கி வீசினதான எனக்கு பழக்கம். வீட்டுல இப்ப இவ்வளவு கோப்பையை கண்டு வச்சு வச்சிருக்காங்க. பசிக்குள்ள உயிரை கொள்ளுது. என்னத்தை சாப்பிடுவது? மிச்ச சாப்பாடு கொண்டு என்ன கொண்டு வைக்கிறாங்க. இதையாவது சாப்பிடுவோம். ஹலோ, என்ன செய்யறீங்க? இப்போ 3 நாள் மத்தியானத்துக்கு கூட வேலைக்கு வந்தீங்க. பிளேட்கள் எல்லாம் அப்படியே இருக்குது. ஆனா ஒரு பிளேட் கூட கடமையில என்ன செய்து கொண்டிருக்கீங்க? இது பண்டிகை வைக்கிற சாப்பாடு இல்ல. இந்த மிக்க சாப்பாடு எல்லாம் வாழையில போட்டு பண்டிகை போடுவோம். எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேலைக்கு வர ஒருத்தர் பார்த்தா தெரியும். 3 மணிக்கு சாப்பிட முடியாது. இல்லையே நான் எது தொடங்குவேன்னு தெரியலாம். நிறைய பேர் பார்த்துருக்கேன். பூச்சாண்டிக்கு வந்து
வித்தியாசமா இருக்கு. இல்ல, இல்ல, அப்படி இல்லை. No, 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 no. இது நீங்க வேலைக்கு வர தேவையில்லை. நீங்க உங்க வேலை நான் வேறு யாராவது வேலை கிடைச்சேன். ஐயோ, இந்த அப்பாட்ட வீட்டில் இருக்கிறது நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். இந்த நல்லதுக்காக இவ்வளவு ஆசையை சொன்னேன். கேட்டில பாப்பா புதிய கணக்கெல்லாம் கூட அனுப்பி வச்சா நான் என்ன கூட செய்தால் கோரிக்காவை கூப்பிட்டு எவ்வளோ ஆசையை இருக்கிறாங்க. பாத்திகள் நல்ல தலைப்பர் இருக்கிறார். ஒழுங்கா இந்த ஆலோசனை கேட்ட நல்லபடியா நல்லவங்க சொன்னா ஒன்றே இதற்காக நான் எவ்வளோ பிரார்த்தனை இருக்கிறேன். இப்ப என்ன செய்கிறேன்னே தெரியல. இந்த அப்பா வீட்டுல வேலைக்காகவே எவ்வளவு நல்ல மதிப்பா நடத்துல நீ அவர்கிட்ட புள்ளியா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. அப்பா இங்க ஒரு வேலைக்காரன் வச்சிருங்க அவர்கிட்ட போய் கேட்போம். அவராவது எனக்கு இறங்கி ஒரு வேலையை தர மாட்டாங்க. நெருக்கமாயிருக்கிறாங்க. அவன் அவ்வளவு நஷ்டம். ரெண்டு பெண்மாரி தான் ஒருமை வீட்டுலாம் அவனை பார்க்கும்போது இவன் நிச்சயமா இருக்கிறது. இதை பார்த்து திரும்பி விட மாட்டான். மாணவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்க மாட்டான். அப்பா அரே இது பாட்டு இது வாங்க இன்னைக்கு மனதில் நீ வந்திருக்கிறதா அப்பா சந்தோஷத்தை எப்படி கொண்டாடும் எப்படி கொண்டாடும். நான் உங்களுக்கு விரோதமாக மட்டுமில்லை ஆண்களுக்கு விரோதமாக எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கிறேன்ப்பா. நீங்க என்ன மன்னித்தாலும் ஆண்டவர் மன்னிப்பார். அப்படி சொல்லாது ஆண்டவருடைய அநேக இடங்களில் மன்னிப்பு எப்படிப்பட்ட மனுஷன் காவியாக அவர் மன்னிக்க போடுவாங்க. அப்படிப்பட்ட அன்பு நிலைமை அவர் என்ன மன்னிப்பார். நீ ஏற்றுக்கொள்வார். நீ வந்ததே எனக்கு பெரிய ஒரு கொண்டாடு பெரிய ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை இந்த சபையாருக்கு குடும்பத்தில் சொல்லி கிராமத்தில் கொண்டாடி செய்யப்படும் என்றால் நீ வர நான் இந்த ரோகிற்கு போகிறது தரமாட்டியாக எழுதி தவிக்க பாருங்க. ஆனால் ஆண்டு ஏற்றப்படுகிறது. அவன் அவனுடைய ஜீவன் மரணத்துக்கு நேராக இருக்கிறது. கடவுள் சிறுமையால் மன்னித்து அவன் மனிதனிடத்தில் மன்னத்தில் சந்தோஷப்படுவதற்கு நீ வந்த வேண்டிய நீ போராடுற எரிச்சலாக அவனுக்கு இன்னும் வித்தியாசம். அவன் மனதிற்கு வந்தார். ஆண்டவரை மன்னிச்சுட்டார். ஆண்டவர் மன்னிக்கும் நீயே மன்னிக்க முடியாது. ஆண்டவர் எனக்கு இருக்கக்கூடாது. காசை கொண்டு இந்த உலகம் முழுவதும் நாங்கள் ஆதாயப்படுத்தலாம். சரி ஆத்மாவை கஷ்டப்படுத்தினால் அவர்கள் என்ன லாபம் மனம் தெரிஞ்சு தேவடத்தில் சரணடைகளால் நாங்கள் அர்ப்பணித்து மனம் தெரிஞ்சு அவருடைய பாதத்தை அட்டுக்கொள்ளுங்கள். மரியாதை தேவ பாதம் நல்ல மக்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த மகன் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்துள்ளான். அவர்கள் தேடி நான் இருக்கிறேன். ஏனென்றால் கொடுப்பார் காசு பெருசு பெரிய காசு இயேசு கிறிஸ்துவார் தேவனுடைய உருவமாய் இருந்து அவருக்கு சமமாய் கொள்ளையாடுவதாக எண்ணாமல் அவர் தம்மை தாமே உரிமையாக்கி மனித உரிமையாக்கி அடிமை போன்ற மனித சாலையை பூமிக்கு வந்தார்.
இங்கே வந்து அவர் சிறுவயதிலே எங்களுக்காக மாறிட்டு விட்டார். எங்கள் தேவன் கடவுள் சொல்லியிருக்கிறார், தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசித்தவன் அவன் கெட்டு போவார், அவன் நித்திய ஜீவனை அடைபடுத்தி அவரை உருவாக்கினார். யாரை? இயேசுவை தந்தருளி இந்த உலகத்தை அறிவித்தார். இந்த உலகத்தில் நான் தான் இந்த வெளியில அறிவித்து வச்சிருக்கார். நீ தான் அங்கே இருந்தார் உலகமே. அதே போல இவனை தான் நான் பேசுகிறேன். அந்த அன்பை நாங்கள் சபையில் வாழ மக்கள் சொல்லுவோம். வீட்டிலேயே நாங்கள் அன்பை காட்ட முடியாத வெளியில தொண்டா வீட்டில் விசாரிக்கா போனது சபையை விசாரிக்கா செய்யப்படுது. நாங்கள் அனந்துரிமை சபைக்கு வாழ ஜனங்களுடைய தேவையை அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இன்னொரு காரியம், ஒரு பாவி மனந்திருந்த வரவழைப்பு அந்த மிகுந்த சந்தோஷமாக இன்றைக்கு என்ற மகன் அந்த உடனே எனக்கு இருக்கிற சந்தோஷம் நம்மளோட தேவதூதர்களும் ஆண்டவர்களும் சந்தோஷப்படவில்லை. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார். அவர் உபமையை சொன்னார். 100 ஆடுகள் இருக்கிறவர்கள் உபமையை சொல்லுறாரு. அங்கே 100 ஆட்டை ஒரு ஆட்டை காணவில்லை, 99 ஆட்டை எடுத்து ஒரு ஆட்டுக்காக கண்டெடுத்து போய் தேடி அந்த ஆட்டை தோழில போட்டு சந்தோஷப்படுறாரு. அந்த சந்தோஷம் தான் என்னுடைய மகன் காணாமல் போனான், ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அந்த சந்தோஷத்தை தான் நான் கொண்டாட விரும்புகிறேன். இவ்வளவு இடத்துக்கு அனைத்து போவார்கள் ஏதோ பட்டு தினத்தை இறங்கிவிட்டேன். வரலாறு இந்தியா சொல்லிக் கொண்டே ஆனால் நான் இந்த மன்னவுக்கு போனதில் கடவுள் காணவனது ஆண்டவர் இயக்கவில்லை போனது. இன்னும் எல்லாம் பட்டு ஆண்டவர் தான் அவன் பாடுவார், ஆண்டவர் தான் எல்லாம். அதை நான் கொண்டாடுறீங்க நாங்கள் சுமிப்போம். ஏன்னா நாங்கள் தேவனுடைய அன்பு மக்களுக்கு சொல்ல வேண்டியவர்கள். தேவன் எங்களுக்கு அன்பு அந்த மன்னிப்பை நாங்கள் மற்றொரு மறந்து கொள்வோம். அதனால் அவருக்காக நாங்கள் உழைப்போம் மாறுவோம். ஒரு பாவை பாடி நாங்கள் சொல்லுவோம். Yeah.